ஓம் சாந்தி. 15/2/2026 காலை முரளி. அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ் டேட் 22/2/2009 மதுபன். முரளியின் தலைப்பு: பிறந்த நாளன்று வேகமாக சென்று முதல் டிவிஷனில் வரக்கூடிய பரிசு பெறுவதற்கு ஒவ்வொரு சுவாசம் சங்கல்பம் சக்திசாலியாக இருக்க வேண்டும். உள்ளம் பரந்ததாக மற்றும் உண்மையானதாக இருந்தது என்றால் ஒவ்வொரு தேவையும் பூர்த்தியாகும். இன்று ஜீரோவாகிய தந்தை தன்னுடைய ஹீரோ குழந்தைகளை சந்திப்பதற்காக வந்திருக்கிறார். இன்றைய தினம் நீங்கள் அனைவரும் தந்தை மற்றும் தந்தையின் கூடவே தன்னுடைய பிறந்த நாளும் கொண்டாடுவதற்கு வந்திருக்கிறீர்கள். ஆக பாப்தாதா அனைத்து குழந்தைகளுக்கும், அதாவது எதிரில் அமர்ந்திருப்பவர்களுக்கும், தூரத்தில் அமர்ந்திருந்தாலும் உள்ளத்தில் நெருக்கத்தில் அமர்ந்திருக்கும் நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளுக்கு சர்வ சம்பந்தங்களினால் வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதிலும் விசேஷமாக 3 வாழ்த்துக்கள் தந்தை, ஆசிரியர் மற்றும் சத்குருவின் ரூபத்தில். 3 வாழ்த்துக்கள் பாலனை, படிப்பு மற்றும் வரதானங்களை நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளுக்கு விசேஷமாக கொடுத்து கொண்டிருக்கிறார். அனைத்து குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இன்று இந்த விசேஷ ஜென்மத்தை பக்தர்களும் கொண்டாடுகிறார்கள். ஆனால் இந்த பிறந்த நாள் தந்தை மற்றும் குழந்தைகளின் அழிவற்ற அன்பின் பிறந்த நாள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். ஆரம்பத்திலிருந்து தந்தை மற்றும் குழந்தைகள் கூடவே இருக்கிறீர்கள். உலக மாற்றத்திற்கான காரியத்திலும் தந்தை குழந்தைகளுடன் இருக்கிறார். ஏனென்றால் தந்தைக்கு குழந்தைகளின் மீது மிக அதிக அன்பு இருக்கிறது. இப்பொழுதும் கூடவே இருக்கிறார். வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்றாலும் கூடவே செல்ல வேண்டும். குழந்தைகள் இல்லாமல் தந்தை செல்ல முடியாது. மேலும் தந்தை இல்லாமல் குழந்தைகளும் செல்ல முடியாது. ஏனென்றால் உள்ளபூர்வமான அன்பு கூடவே இருக்கிறது. வீட்டிற்கு சென்று பிறகு ராஜ்யத்திற்கு வரும்போதும் பிரம்மா தந்தையின் கூடவே ராஜ்யம் செய்வீர்கள். எனவே அனைத்து பிறவிகளை விட இந்த பிறவி அனைத்தையும் விட அன்பானதாகவும் மற்றும் விடுபட்டதாகவும் இருக்கிறது. இந்த ஜென்மத்திற்கு என்ன மதிப்பு இருக்கிறதோ அது முழு கல்பத்திலும் 84 ஜென்மங்களிலும் இருப்பதில்லை. இது அப்படிப்பட்ட சிநேகம் நிறைந்த மற்றும் கூடவே இருக்கக்கூடிய விசேஷமான வைரத்திற்கு சமமான ஜன்மமாக இருக்கிறது. ஆக நீங்கள் அனைவரும் தன்னுடைய பிறந்த நாள் கொண்டாட வந்திருக்கிறீர்களா அல்லது தந்தையின் பிறந்த நாள் கொண்டாட வந்திருக்கிறீர்களா? அல்லது தந்தை குழந்தைகளின் பிறந்த நாள் கொண்டாட வந்திருக்கிறாரா? குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையின் பிறந்த நாள் கொண்டாட வந்திருக்கிறீர்களா? நாலாபுறங்களிலும் உள்ள பக்தர்களும் சிவ ஜெயந்தி அல்லது சிவராத்திரி கொண்டாடுகிறார்கள். மிகவும் அன்பாக கொண்டாடுகிறார்கள். பாப்தாதா பக்தர்களை பார்த்து பக்தர்களுக்கும் பக்தியின் பலனை கொடுக்கிறார். ஆனால் நீங்கள் கொண்டாடுவதற்கும் பக்தர்கள் கொண்டாடுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அவர்கள் இரவில் கொண்டாடுகிறார்கள். நீங்கள் அமிர்த வேளையில் கொண்டாடுகிறீர்கள். அமிர்த வேளையில்தான் பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் புத்தி என்கிற பையை வரதானங்களினால் நிரப்பி விடுகிறார். அனைவருடைய பையும் வரதானங்களினால் நிறைந்திருக்கிறதல்லவா? தினமும் வரங்களை வழங்கும் வள்ளல் தந்தையிடம் இருந்து வரதானங்கள் கிடைக்கத்தான் செய்கிறது. குழந்தைகளாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் எத்தனை வரதானங்கள் பாப் தாதாவின் மூலம் கிடைத்திருக்கிறது.
அந்த வரதானங்களினால் பை நிறைந்திருக்கிறதல்லவா? எனவே அனைவரும் மிகுந்த ஊக்கம் உற்சாகத்துடன் வந்து சேர்ந்து விட்டீர்கள். பாப் தாதாவும் குழந்தைகளை பார்த்து மிகவும் குஷியடைந்து கொண்டிருக்கிறார். மேலும் ஆஹா குழந்தைகளே ஆஹா என்று பாடலை பாடிக்கொண்டிருக்கிறார். குழந்தைகள் ஆஹா பாபா ஆஹா என்று சொல்கிறீர்கள். தந்தை ஆஹா குழந்தைகளே ஆஹா என்கிறார். ஏனென்றால் யாரெல்லாம் தந்தையின் குழந்தைகளாக ஆகியிருக்கிறீர்களோ அவர்கள் அனைவரும் கோடியில் சில ஆத்மாக்கள் ஆவார். உலகத்தில் எத்தனை கோடி ஆத்மாக்கள் இருக்கிறார்கள். ஆனால் அதில் தந்தை யாரை அதிர்ஷ்டசாலி மற்றும் அன்பான குழந்தைகள் என்று சொல்கிறாரோ அந்த கோடியிலும் சிலராக இருக்கக்கூடிய குழந்தைகள் நீங்கள்தான். ஒவ்வொரு கல்பமும் நாம் தான் கோடியில் சிலராக இருக்கக்கூடிய குழந்தைகள் என்ற போதை இருக்கிறதா? எவ்வளவு உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் இப்பொழுதும் இருக்கிறார்கள். ஆனால் தந்தையை அறிந்து கொண்டு தந்தையின் பிறந்த நாளை கொண்டாடக்கூடியவர்கள், அதாவது நாலாபுறங்களிலும் கண்டறிந்து கொண்ட குழந்தைகள் கோடியில் சிலராகிய நீங்கள்தான். ஆக நான் கோடியில் சிலராக இருக்கக்கூடிய ஆத்மா என்ற குஷி இருக்கிறதா? போதை இருக்கிறதா? கை உயர்த்துங்கள். அழியாத போதை இருக்கிறது தானே? அவ்வப்போது இருக்கக்கூடியவர்கள் இல்லைதானே? சதா இருக்கிறது, மேலும் சதா இருக்கும். மாயை சோதனை செய்யத்தான் செய்யும். அனுபவம் இருக்கிறதல்லவா? மாயாவிற்கும் பரமாத்மா குழந்தைகளின் மீது அதிகமான அன்பு இருக்கிறது. மாயாவிற்கு பரமாத்மா குழந்தைகளிடம் ஆரம்பத்திலிருந்து இன்று வரை சம்பந்தம் இருக்கிறது என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். மாயா மற்றும் பரமாத்மா குழந்தைகள் இருவருக்கும் தங்களுக்குள் கனெக்ஷன் இருக்கிறது. ஆனால் மாயாவின் காரியம் வருவது, குழந்தைகளாகிய உங்களுடைய காரியம் என்ன? மாயாவை தூரத்திலிருந்தே விரட்டி விடுவது, வரவிடக்கூடாது. அல்லது வர அனுமதித்து விடுகிறீர்களா? இல்லை, தூரத்திலிருந்தே விரட்டிவிட வேண்டும். வருவதற்கு அனுமதி கொடுத்துவிட்டால் பிறகு அதற்கு பழக்கமாகிவிடும். வருவதற்கு அனுமதி கொடுக்கிறார்கள் அல்லவா, செல்லலாம் என்று அதுவும் புரிந்து கொள்கிறது. ஆனால் தந்தை பார்க்கிறார், சில குழந்தைகள் மாயாவை வருவதற்கு அனுமதி கொடுப்பது மட்டுமல்லாமல் கவனிக்கவும் செய்கிறார்கள். தண்ணீர், டீ பருக கொடுக்கிறார்கள். என்ன உபசரிப்பு செய்கிறீர்கள் என்பதை அறிவீர்களா? மாயாவின் தாக்கத்தில் வந்து இப்பொழுது இன்னும் டூ லேட் போர்டு போடப்படவில்லை, இப்பொழுது இன்னும் நேரம் இருக்கிறது என்று யோசிக்கிறீர்கள். முயற்சி செய்து கொண்டுதானே இருக்கிறோம், சென்று சேர்ந்து விடுவோம் என்று நினைக்கிறார்கள். எனவே மாயாவும் இவர்கள் ஒன்று வருவதற்கு அனுமதி கொடுக்கிறார்கள், இரண்டாவது எனக்கு துணை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், கவனித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்கிறது. சில குழந்தைகள் மாயாவை கண்டறிந்து கொண்டு விடுகிறார்கள். ஆனால் சில குழந்தைகள் கண்டறிவதிலும் தவறு செய்து விடுகிறார்கள். மாயாவின் வழியா அல்லது தந்தையின் வழியா என்பதை கண்டறியாத காரணத்தினால் மாயாவின் தாக்கத்தில் வந்து விடுகிறார்கள். ஆனால் பாப் தாதா தன்னுடைய அதிர்ஷ்டசாலி மகாவீரர் வெற்றியாளர் குழந்தைகளுக்கு சொல்கிறார், வருவதற்கு அனுமதி கொடுக்காதீர்கள். வருகிறது, பிறகு நீங்கள் விரட்டுகிறீர்கள். இதில் நேரத்தை ஈடுபடுத்தாதீர்கள். ஏனென்றால் நேரம் குறைவாக இருக்கிறது. மேலும் உலகத்தை மாற்றுபவராகி, உலகத்தின் சேவகராகி, உலகத்திலுள்ள ஆத்மாக்களுக்கு தந்தையினுடைய அறிமுகத்தை கொடுத்து முக்தியின் ஆஸ்தி அடைய வைப்போம் என்று என்ன உறுதிமொழி எடுத்திருக்கிறீர்களோ
அந்த காரியம் இப்பொழுது இன்னும் முடிவடையவில்லை. அந்த காரியத்தை முடிப்பதற்கு நேரத்தை ஈடுபடுத்துங்கள். ஒருவேளை மாயாவை விரட்டுவதிலேயே நேரத்தை பயன்படுத்தினீர்கள் என்றால், உலகத்தை மாற்றுபவர் என்ற உறுதிமொழியை எப்போது நிறைவேற்றுவீர்கள்? நீங்கள் தந்தைக்கு துணையாக இருப்பவர்கள் தானே? பிறந்த உடனேயே உங்கள் கூடவே இருப்பேன், கூடவே செல்வேன் என்று உறுதிமொழி செய்திருக்கிறீர்கள். ஆகையால் இப்பொழுது தந்தையிடமிருந்து என்ன சக்திகள் கிடைக்கிறதோ அந்த சக்திகளின் ஆதாரத்தில் மாயாவை தூரத்திலிருந்தே விரட்டி விடுங்கள். இதில் நேரத்தை ஈடுபடுத்தாதீர்கள். பாருங்கள், 70 ஆண்டுகளாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதாவது அந்த ரிவைஸ்டு டேட் படி 70 இயர்ஸ். ஆனால் இப்போதைய கணக்கு 90 இயர்ஸ். இப்பொழுதும் மாயா வருவது, நீங்கள் விரட்டுவது. இப்பொழுது இதற்கு நேரம் இல்லை. ஏனென்றால் உங்களுக்கே தெரியும், நீங்கள் ஞானம் நிறைந்தவர்கள் அல்லவா? முழு நாடகத்தின் ஞானமும் இருக்கிறது. ஆகையால் ஞானம் நிறைந்த குழந்தைகள் இப்பொழுது நேரத்தை எந்த விஷயத்தில் ஈடுபடுத்த வேண்டும்? 2 பொக்கிஷங்களுமே மகானானது என்பதை நீங்கள் அனைவரும் அறிந்திருக்கிறீர்கள். ஏனென்றால் ஞானம் நிறைந்த தந்தையின் ஞானம் நிறைந்த குழந்தைகளாக இருக்கிறீர்கள். மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர்கள் அல்லவா? அடுத்தது பாபா ஆங்கில வார்த்தைகளை சொல்லிட்டு இருக்கிறார். ஃபுல், அதாவது நாலெட்ஜ்ஃபுல், நாலெட்ஜபிள் இல்லை. நாலெட்ஜபிள் அப்படின்னா ஞானம் உடையவர்கள், நாலெட்ஜ்ஃபுல் அப்படின்னா ஞானத்தில் நிரம்பியவர்கள். ஆகையால பாப்தாதா என்ன சொல்லிட்டு இருக்கிறார் அப்படின்னா, ஞானம் இருக்கு, ஞானம் உடையவர்களாக இருக்கிறீங்க, ஆனா அந்த ஞானத்துல நிரம்பியவர்களாக இருக்கணும், நாலெட்ஜ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். நீங்கள் யார்? ஞானம் நிறைந்தவர்களா? கை உயர்த்துங்கள். ஞானம் நிறைந்தவர்களா அல்லது ஞானம் உடையவர்களா? அனைவருமே ஞானம் நிறைந்தவர்களா? அதுக்கு எல்லாருமே கை உயர்த்திருக்கிறாங்க. அப்படியா? முழு ஞானமும் வந்து விட்டதா? ஆஹா! மாயாவை விரட்டுவதற்கான ஞானம் இருக்கிறதா? பின்னால் அமர்ந்திருப்பவர்களிடம் இருக்கிறதா? நல்லது, கொடி அசைத்து கொண்டிருக்கிறார்கள். தாய்மார்கள் ஞானம் நிறைந்தவர்களாக இருக்கிறீர்களா? டபுள் ஃபாரினர்ஸ், டபுள் ஃபாரினர்ஸும் கொடி அசைத்து கொண்டிருக்கிறார்கள். நல்லது. பாருங்கள், எவ்வளவு நல்ல காட்சியாக இருக்கிறது. கொடி பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருக்கிறது. சிவராத்திரி இல்லையா, எல்லாரும் கொடி அசைச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த காட்சி எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறார். ஆக ஞானம் நிறைந்தவர்கள் என்றால் மாயாவை தூரத்திலிருந்தே விரட்டக்கூடியவர்கள் அல்லவா? அதுபோல் இருக்கிறீர்களா? ஏனென்றால் பாப்தாதா பொக்கிஷங்களை சேமிப்பதற்கான வங்கி இந்த நேரம் சங்கமயுகத்தில் மட்டுமே இருக்கிறது என்பதை ஏற்கனவே கூறியிருக்கிறார். பிறகு முழு கல்பத்திலும் சேமிக்கும் வங்கி இருக்காது. இப்பொழுது என்ன சேமித்தீர்களோ அதுதான் காரியத்தில் பயன்பட்டு கொண்டே இருக்கும். சேமிப்பதற்கான வங்கி இப்பொழுது சங்கமயுகத்தில் மட்டும்தான் திறக்கப்படுகிறது. நீங்கள் கூட அனைவருக்கும் செய்தி கொடுக்கும் போது என்ன சொல்கிறீர்கள்? இப்பொழுது இல்லை என்றால் எப்பொழுதும் இல்லை என்று சொல்கிறீர்கள் தானே? உங்கள் அனைவருக்கும் நினைவிருக்கிறது தானே? மற்றவங்களுக்கு பாபாவுடைய செய்தி கொடுக்கும் போது, இப்போ செய்யலைன்னா எப்பவுமே செய்ய முடியாது, இப்பொழுது இல்லை என்றால் எப்பொழுதும் இல்லை, நவ் ஆர் நெவர் அப்படின்னு சொல்றீங்க தானே? உங்களுக்கு அந்த ஞாபகம் இருக்கா, நினைவிருக்கா அப்படின்னு கேட்குறார். அப்படின்னா சேமிப்பு செய்யறதுக்கான நேரமும் இதுதான். இப்போ செய்யலைன்னா அதுக்கப்புறம் முழு கல்பத்தில் எப்பவுமே செய்யவே முடியாது. சேமிக்கிறதுக்கான பேங்கே இருக்காது.
ஏனென்றால் சங்கமயுக பிறவி அனைத்தை விட மிக சிறியது, ஆனால் விலைமதிக்க முடியாத பிறவியாகும். இந்த பிறவியின் மகத்துவம், அதாவது வேல்யூ அல்லது வருமானம், முழு கல்பத்திலும் நடக்கிறது. எனவே சோதனை செய்து இருங்கள், நான் இந்த பிறவியில் எவ்வளவு சேமித்திருக்கிறேன் என்று. எவ்வளவு விரும்புகிறீர்களோ அவ்வளவு சேமிப்பு ஆகிறதா? ஏனென்றால் பாப்தாதா முன்பே கூறியிருக்கிறார், இப்பொழுது நடப்பதற்கான நேரம் முடிவடைந்து விட்டது, பறப்பதற்கான நேரமாக இருக்கிறது, முயற்சிக்கான நேரமும் முடிந்துவிட்டது. இது இப்பொழுது தீவிர முயற்சிக்கான நேரமாகும். இந்த நேரமும் குறைவாகத்தான் இருக்கிறது. ஆகையால் பாப்தாதா டபுள் ஃபாரினர்ஸுக்கு டபுள் தீவிர முயற்சியாளர்கள் என்ற டைட்டிலை கொடுத்திருக்கிறார். சொல்லுங்கள், டபுள் தீவிர முயற்சியாளர்களாக இருக்கிறீர்கள் அல்லவா? கை உயர்த்துங்கள். டபுள் தீவிர முயற்சியாளர்கள் பக்காவா? நல்லது. பாப்தாதா பிறந்த நாள் பாராட்டின் கூடவே வாழ்த்துக்களும் கொடுக்கிறார். பல கோடி மடங்கு வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். பாப்தாதா ஓகேயின் ஹோம்வொர்க் என்ன கொடுத்திருந்தாரோ அதையும் பார்த்தார். அதாவது ஏற்கனவே பாபா ஹோம்வொர்க் கொடுத்திருந்தார். நான் ஓகேயாக இருக்கிறேன், டெய்லி சார்ட்ல ஓகேன்னு எழுதணும், அப்புறம் அது மதுபனுக்கு அனுப்பணும் அப்படிலாம் சொல்லியிருந்தார் இல்லையா? அந்த ஓகே ஹோம்வொர்க்கு நீங்கள் எவ்வளோ பண்ணியிருக்கீங்கன்றது நான் பார்த்தேன் அப்படின்றார். நிறைய குழந்தைகள் அதில் கவனம் கொடுத்திருக்கிறீர்கள், ஆனால் 100 மதிப்பெண்கள் மிக சிலரே அடைந்திருக்கிறார்கள். 50% உடையவர்கள் அதிகம் இருக்கிறார்கள். ஆனால் பாப்தாதா விரும்புவது இதுதான். என்னவென்று சொல்லவா? ஒவ்வொரு நம்பிக்கை தீபம் ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய மகாவீர் குழந்தைகளிடம் தந்தையின் விருப்பம் இதுதான். அதாவது நேரத்தின் அனுசாரம், ஒருவேளை இப்பொழுது நீண்டகால தீவிர முயற்சிக்கான சார்ட் சேமிக்கவில்லை என்றால் பிறகு எப்பொழுது செய்வீர்கள்? பாப்தாதா 3 வார்த்தைகளை நினைவுபடுத்துகிறார். ஒன்று, எதிர்பாராமல் திடீரென்று நடக்கும். இரண்டாவது, எவர் ரெடி. மற்றும் மூன்றாவது, நீண்டகால சேமிப்பு. ஏனென்றால் பாப்தாதா விரும்புவது என்னவென்றால், குழந்தைகள் தங்களுடைய ராஜ்யத்தில் முதல் பிறவியிலிருந்து 21 பிறவிகள் கடைசி பிறவி வரை முழு ராஜ்ய பாக்கியத்திற்கு அதிகாரி ஆக வேண்டும் என்பதுதான். இப்பொழுது நம்முடைய அந்த ராஜ்யம் இதோ வந்துவிட்டது என்ற குஷி இருக்கிறதல்லவா? எப்படி தந்தை வந்துவிட்டார் என்ற செய்தி அனைவருக்கும் கொடுக்கிறீர்கள், அதேபோல் நம்முடைய தெய்வீக ராஜ்யம், சுகம் சாந்தி நிறைந்த ராஜ்யம் இதோ வந்துவிட்டது என்ற மகிழ்ச்சியான செய்தியையும் கூறுகிறீர்கள். அனைவருக்கும் இந்த செய்தியை கொடுக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய முயற்சியும் தீவிரமானதாக நீண்ட காலத்தின் சேமிப்பாக இருக்க வேண்டும். அதாவது நீண்ட காலத்தினுடைய சேமிப்பு இருக்கணும், தீவிர முயற்சியின் நீண்ட காலத்தின் சேமிப்பு இருக்கணும். மற்றவங்களுக்கு சொல்றீங்க இதோ வந்துடும் முயற்சி செய்யுங்கன்னு சொல்லி, அப்போ உங்களுடைய முயற்சி எப்படி இருக்கணும்? அதனால நீண்ட காலத்தின் தீவிர முயற்சியின் சேமிப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். ஆகையால் நீண்ட காலத்தின் சேமிப்பு என்ற கணக்கை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். ஏனென்றால் புது வீட்டில்தான் மகிழ்ச்சி இருக்கும். ஒருவேளை 2-3 பிறவிகளுக்கு பிறகு வந்தீர்கள் என்றால் 2-3 மாத கட்டிடமாக ஆகிவிடும். அதை என்னவென்று சொல்வார்கள்? புதியதா அல்லது 3 மாதம் ஆகிவிட்டது என்றா? எனவே பாப்தாதா விரும்புவது என்னவென்றால், ஒவ்வொருவரும் பாப்தாதாவின்
செல்லமான குழந்தைகள், ஆஹா ஆஹா குழந்தைகள், தந்தையின் இதய சிம்ஹாசனதாரி குழந்தைகள். முதல் பிறவியில் பிரம்மா தந்தைக்கு துணையாக வர வேண்டும். இந்த விருப்பம் இருக்கிறது தானே? பிடித்திருக்கிறது தானே? பிடித்திருக்கிறதா? நல்லது. ஆக என்ன செய்ய வேண்டியிருக்கும்? செய்தே ஆக வேண்டும் அல்லவா? பிடித்திருக்கிறது, தந்தைக்கும் பிடித்திருக்கிறது. ஆனால் என்ன செய்ய வேண்டியிருக்கும்? பிடிச்சிருக்குன்னா போதுமா? பிடிச்சிருக்குன்னா அதை அடையிறதுக்கு, அந்த நிலை அடையிறதுக்கு, அப்படி இருக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் தானே? என்ன செய்ய வேண்டியிருக்குன்னு கேட்கிறார். இப்பொழுதில் இருந்தே கடந்தவைகளை கடந்தவைகளாக ஆக்கி விடுங்கள். பாப் தாதா மன்னித்து விடுவார். அதாவது இதுவரைக்கும் செய்யலைனாலும் பரவாயில்ல, அதையெல்லாம் விட்டுடுங்க. இனிமேல் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு பாபா முன்னாடி நீங்க உறுதி எடுத்துக்கோங்க. அதே போதும். இது நாள் வரைக்கும் நீங்க என்ன செய்யலையோ அதையெல்லாம் பாபா மன்னிச்சிடுவார் அப்படின்றார். இப்பொழுது தந்தைக்கு பிறந்த நாள் பரிசாக என்ன கொடுப்பீர்கள்? தந்தைக்கு ஏதாவது பரிசு கொடுப்பீர்கள் தானே? தந்தையின் பிறந்த நாள் கொண்டாட வந்திருக்கிறீர்கள் என்றால் தந்தைக்கு என்ன பரிசு கொடுப்பீர்கள்? ஒவ்வொரு குழந்தையிடமும் தந்தை என்ன ஆசை வைத்திருக்கிறாரோ, அதாவது கடைசியில் வந்திருந்தாலும் வேகமாக செல்ல வேண்டும். முடியுமா? முதல் முறை வந்தவர்கள் கை உயர்த்துங்கள். நல்லது. ஆக பாப் தாதா கடைசியில் வந்திருக்கக்கூடிய, அதாவது முதல் முறையாக வந்திருக்கக்கூடியவர்களுக்கு பல கோடி மடங்கு வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதாவது லேட்டாக வந்திருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, அவங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். ஆனால் பாக்கியத்தை பற்றியும் ஒரு விஷயத்தை பாபா கூறிக்கொண்டிருக்கிறார். பாக்கியத்தை உருவாக்குவதற்கு இன்னும் வாய்ப்பு இருக்கிறது, மார்ஜின் இருக்கிறது அப்படின்றார். ஏனென்றால் டூ லேட், அதாவது மிக தாமதம் என்ற பலகை வைக்கப்படவில்லை. ஒருவேளை ஒருவர் கடைசியில் வந்திருந்தாலும் வேகமாக முயற்சி செய்தால் முதல் டிவிஷனில் வர முடியும். முதல் நம்பர் அல்ல, அது பிரசித்தமாகிவிட்டது. ஆனால் முதல் டிவிஷனில் வர முடியும். பிடித்திருக்கிறதா? வந்திருக்கும் புது குழந்தைகளுக்கு பிடித்திருக்கிறது தானே? வாய்ப்பு இருக்கிறது. பாப் தாதா சீட்டு கொடுத்து விடுவார். ஆனால் ஏதாவது செய்ய வேண்டி இருக்கும் அல்லவா? அதாவது நீங்க கடைசியில வந்திருந்தாலும் சீட்டு கொடுக்க நான் ரெடி. ஆனா அதற்கு நீங்க கொஞ்சம் ஏதாவது செய்ய வேண்டியதாக இருக்கும் இல்லையா? அதனால லாஸ்ட்ல வந்திருந்தாலும் ஃபாஸ்டாக முயற்சி செய்தால் ஃபர்ஸ்ட்ல வரலாம், ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். ஒவ்வொரு சுவாசம், ஒவ்வொரு சங்கல்பம் மீதும் கவனம் வைக்க வேண்டும். ஒவ்வொரு சுவாசமும் ஒவ்வொரு சங்கல்பமும் சக்திசாலியாக இருக்க வேண்டும், வீணாகிவிடக் கூடாது. ஏனென்றால் முதலில் வந்தவர்களாக இருக்கலாம் அல்லது தாமதமாக வந்தவர்களாக இருக்கலாம். உங்கள் அனைவரின் டைட்டில் என்ன? சக்திசாலியான குழந்தைகள், பலவீனமான குழந்தைகள் அல்ல. பாப் தாதா என்ன அன்பு நினைவுகள் கொடுக்கிறார்? தினமும் செல்லமான அன்பான இதய சிம்ஹாசனதாரி குழந்தைகளுக்கு அன்பு நினைவுகள் கொடுக்கிறார். எனவே தந்தை இந்த கோல்டன் சான்ஸ் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதாவது பொன்னான வாய்ப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார். எடுத்துக்கொள்பவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். தந்தை கொடுப்பார், கட்டுப்பட்டிருக்கிறார். தீவிர முயற்சியாளர்கள் யாராவது இருக்கிறீர்களா? வாய்ப்பு இருக்கிறது. டூ லேட் போர்டு போடப்பட்டு விட்டது என்றால் அவ்வளோதான், ஃபினிஷ், முடிந்து விட்டது. ஆக பாப் தாதாவிற்கு பிறந்த நாள் பரிசாக என்ன கொடுப்பீர்கள்? பிறந்த நாள் கொண்டாட வந்திருக்கிறீர்கள் அல்லவா? குழந்தைகளாகிய உங்களுடைய பிறந்த நாள் அன்று
பாப் தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் விசேஷமான பரிசு கொடுத்திருக்கிறார். இன்றிலிருந்து கடைசி வரை உங்களுடைய முயற்சி 90% இருந்தது என்றால் 10% பாப் தாதா அதிகப்படுத்தி விடுவார். இதுவரைக்கும் உங்களுடைய முயற்சி எப்படி இருந்ததோ, இன்றிலிருந்து நீங்க கவனம் கொடுத்து நல்ல தீவிர முயற்சி செய்தீங்க அப்படின்னா 90% உங்களுடைய முயற்சி இருந்ததுன்னா கிரேஸ் மார்க்ஸ் 10% பாபா உங்களுடைய மார்க்ஸை நான் அதிகப்படுத்திடுறேன் அப்படின்றார். சரிதானே? இப்பொழுது வீணானவைகள் முடிந்துவிட வேண்டும். எப்படி சத்யுக தேவதைகள் வரும்போது இங்கு என்ன மொழி பேசுகிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியாது. அதாவது சத்யுக தேவதைகள் இப்போ வராங்க அப்படின்னா சங்கம யுகத்துல நம்ம பேசுற மொழி எல்லாம் அவங்களுக்கு தெரியாது, அந்த பாஷையெல்லாம் அவங்களுக்கு தெரியாது அப்படின்றார். முயற்சி என்ற வார்த்தையை நீங்கள் சொல்கிறீர்கள் என்றால் அவர்களுக்கு முயற்சி என்றால் என்னவென்றே தெரியாது. முயற்சி என்றால் என்ன என்று அவர்கள் கேட்பார்கள். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். சங்கமயுக முயற்சியாளர்கள் நாம் இருக்கிறோம், சத்தியுகத்தினுடைய தேவதைகள் இங்கே வராங்க, நம்ம அவங்கள சந்திக்கிறோம். நீங்கள் என்ன செய்துட்ருக்கீங்க, எப்படி இருக்கீங்கன்னு அவங்க கேட்குறாங்க. நாம் அதுக்கு முயற்சி செய்துட்ருக்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த முயற்சி என்ற வார்த்தைக்கு அவங்களுக்கு அர்த்தமே தெரியாது. முயற்சியா அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. ஏனென்றால் அவர்கள் பிராப்தி அனுபவிக்கக்கூடியவர்கள் அல்லவா? அதேபோல் தீவிர முயற்சியாளர்களாகிய உங்களுடைய கனவிலும் சங்கல்பத்திலும் அல்லது நடைமுறை காரியத்திலும் வீணானவைகள் என்றால் என்ன என்று சொல்லும் அளவிற்கு அதை முடித்துவிட வேண்டும். தைரியம் இருக்கிறதா? 10% தந்தை கிரேஸ் மார்க்ஸ், அதாவது கருணை மதிப்பெண் கொடுப்பார். சரிதானே? கை உயர்த்துங்கள். எத்தனை சதவிகிதம்? பக்கா 100% இல்லை, 101%. ஏனென்றால் பாப் தாதாவிற்கு குழந்தைகள் இல்லாமல் இருப்பது, குழந்தைகளின் துணை இல்லாமல் இருப்பது பிடிக்கவில்லை. எப்பொழுது என்னுடைய பாபா என்று சொல்லிவிட்டீர்களோ அப்பொழுது பாபாவும் என்னுடைய குழந்தைகள் என்று சொல்லிவிட்டார். அப்பொழுது தந்தைக்கு சமமாகவோ ஆக வேண்டும் அல்லவா? இப்பொழுது திட சங்கல்பத்தின் அவசியம் இருக்கிறது. திட சங்கல்பம்தான் வெற்றிக்கான சாவி என்ற புத்தகத்தை அச்சடித்திருக்கிறீர்கள் அல்லவா? எனவே சங்கல்பத்தை சாதாரணமான சங்கல்பமாக ஆக்காதீர்கள். நீங்கள் யார், எப்படிப்பட்டவர்கள் தெரியும் தானே? இங்கிருக்கும் ஜனாதிபதி சாதாரணமாக நடந்து கொண்டால் நன்றாக இருக்குமா? நீங்கள் யார்? நீங்கள் 3 சிம்ஹாசனத்தில் வசிக்கக்கூடியவர்கள். அனைத்தையும் விட உயர்ந்த சிம்ஹாசனம் பாப் தாதாவின் இதய சிம்ஹாசனம். ஆக இதய சிம்ஹாசனத்தில் அமர்ந்திருப்பவர்கள் முதல் ஜென்மத்தின் துணைவர்கள் ஆவார்கள். சிம்ஹாசனத்தில் ஒருவர்தான் அமருவார், ஆனால் ராயல் குடும்பத்தின் ராஜ்ய அதிகாரிகளாக ஆக முடியும். எல்லாரும் சிம்ஹாசனத்தில் அமர்ந்திட முடியாது. ஒருத்தர் தான் அந்த சிம்ஹாசன அதிகாரி ஆகுவாங்க, மற்றவங்க ராயல் குடும்பத்தினுடைய அதிகாரிகளாக ஆக முடியும் அப்படின்றார். எனவே துணையை கட்டி காப்பாற்றக்கூடியவர்கள் வீடு வரை கூடவே செல்வார்கள். பாப்தாதா எப்படியாவது அழைத்து செல்வார். வயா அழைத்து சென்றாலும் சரி, டைரக்டாக அழைத்து சென்றாலும் சரி, அழைத்து செல்வார். அதாவது எல்லாரையும் பாப்தாதா எப்படி இருந்தாலும் அழைச்சிட்டு போவார். ஆனால் வழியாக போகிறோமா, டைரக்டாக போகிறோமா, இதுதான் விஷயம். வழியாக போகிறது, வயா போகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? தர்மராஜ்புரி வழியாக போகிறோமா அல்லது டைரக்டாக பாபா கூட வீட்டுக்கு போகிறோமா, இதுதான் விஷயம்.
எதுவாக இருந்தாலும் நான் அழைச்சிட்டு போறேன் அப்படின்றார். வீட்டிற்கு சென்ற பிறகு வீட்டிலேயே அமர்ந்து விடுவீர்களா? பிரம்மா பாபா சென்று விடுவார். நீங்கள் அங்கேயே இருப்பீர்களா? நன்றாக இருக்குமா? ராஜயோகிகள் அல்லவா? தனக்கு எந்த டைட்டில் கொடுத்துக் கொள்கிறீர்கள்? மற்றவர்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறீர்கள்? ராஜயோகமா அல்லது பிரஜா யோகாவா? ராயல் பிரஜையாகவும் இருக்கலாம். ஆனால் பிரஜா யோகிகள் இல்லைதானே, ராஜயோகிகள் தானே. ஆக அனைத்து குழந்தைகளுக்கும் தந்தை கொடுத்த பரிசு நினைவிருக்குமா? எவ்வளவு காலம்? கடைசி வரை. முயற்சி அதிகமாக செய்வதை பாப்தாதா பார்க்கிறார். குழந்தைகள் நிறைய உழைக்கிறார்கள் என்பதை பாப்தாதா பார்க்கிறார். குழந்தைகள் உழைப்பதை பார்க்கும்போது பாப்தாதாவிற்கு பிடிப்பதில்லை. ஆகையால் அன்பில் மூழ்கி இருங்கள், அப்பொழுது உழைப்பு நீங்கிவிடும். என்னுடைய பாபா என்றால் மற்ற என்னுடையதெல்லாம் நீங்கிவிட்டது. எப்பொழுது என்னுடைய பாபா என்று சொன்னீர்களோ அப்பொழுது அநேக என்னுடையது அதில் முடிந்துவிட்டதல்லவா? ஒரு பொம்மை இருக்கிறதல்லவா? ஒன்றுக்குள் ஒன்று, ஒன்றுக்குள் ஒன்று என்று இருக்கும். அதாவது ஒன்றுக்குள் இன்னொன்று, அதற்குள் இன்னொன்று என்று ஒன்றுக்குள் ஒன்று என்று 10, 12 அடங்கியிருக்கும். அதேபோல் என்னுடைய பாபா என்று சொல்லக்கூடியவர்கள் தானே, மேரா பாபா தானே. மகாரதிகளின் பாபா இல்லை, என்னுடைய பாபா. எப்பொழுது என்னுடைய பாபா என்று ஆகிவிட்டதோ அப்பொழுது எல்லைக்குட்பட்ட என்னுடையது அனைத்தும் அதில் உள்ளடக்கி விடுங்கள். என்னுடையது என்பதற்கு பதிலாக உன்னுடையது என்று சொல்லுங்கள். எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது? என்னுடையது மற்றும் உன்னுடையது எவ்வளோ வித்தியாசம் இருக்கிறது? அதாவது ஒரு எழுத்து தானே வித்தியாசம். உன்னுடையது, என்னுடையது. இதுல உ, அதுல ஏ, ஒரு எழுத்து தானே. அல்லது ஒரு வார்த்தை வித்தியாசம் இருக்கிறது. என்னுடையது, உன்னுடையது. ஆகல என்னுடையதுன்னு என்னென்ன இருக்கோ அதை உன்னுடையதாக ஆக்கிடுங்க அப்படின்றார் பாபா. இதெல்லாமே உன்னுடையது, எல்லைக்குட்பட்ட என்னுடையது என்னென்ன இருக்கோ அதெல்லாமே உன்னுடையதுன்னு ஆக்கிடுங்க. அப்போ அன்பில் மூழ்கி இருக்க முடியும் அப்படின்றார். ஆக என்னுடைய பாபா என்பது பக்காதானே, பக்காதானே. எத்தனை சதவிகிதம்? 100%. 100 மற்றும் 1, அதாவது 100% இல்லை, 101% அப்படின்றார். இதுபோல் ஒரு விரல் உயர்த்துங்கள். யார் 101 என்று சொல்கிறீர்களோ அவர்கள் உயர்த்துங்கள். பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கிறார், டிவியிலும் பார்த்து கொண்டிருக்கிறார். நல்லது. நாலாபுறங்களிலும் உள்ள பாப் தாதாவின் இதய சிம்ஹாசனதாரி குழந்தைகளுக்கு, நாலாபுறங்களிலும் உள்ள தீவிர முயற்சியாளர் குழந்தைகளுக்கு, நாலாபுறங்களிலும் பாப் தாதா கொடுத்த பரிசை ஏற்றுக்கொண்ட குழந்தைகளுக்கு, மேலும் சங்கல்பத்தினால் பாப் தாதாவிற்கு பரிசு கொடுத்த குழந்தைகளுக்கு, அந்த சங்கல்பத்தில் சதா திடமாக இருக்கக்கூடிய திட முயற்சியாளர்களுக்கு, உறுதிமொழி எடுத்து பாபாவை வெளிப்படுத்தக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் பாப் தாதாவின் மிக மிக இதயத்தின் செல்லம் மற்றும் இதயத்தின் அன்பு நினைவுகள் ஸ்வீகாரம் செய்யுங்கள். மேலும் அனைத்து குழந்தைகளுக்கும் மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். வரதானம். விருந்தாளி என்ற உள்ளுணர்வின் மூலம் இல்லறத்தையும் மனநிலையையும் உயர்ந்ததாக ஆக்கக்கூடிய சதா விடுபட்டு மேலான நிலையில் இருப்பவர் ஆகுங்கள். யார் தன்னை விருந்தாளி என்று புரிந்து கொண்டு நடக்கிறார்களோ
அவர்கள் தன்னுடைய தேகம் என்ற கட்டிடத்திலிருந்தும் பற்றற்றவர்களாக ஆகிவிடுவார்கள். விருந்தாளிக்கு தன்னுடையது என்று எதுவும் இருக்காது. அனைத்து பொருட்களையும் காரியத்தில் பயன்படுத்துவார்கள். ஆனால் என்னுடையது என்ற உணர்வு இருக்காது. அவர்கள் அனைத்து சாதனங்களை பயன்படுத்தினாலும் கூட எவ்வளவு விடுபட்டவராக இருப்பார்களோ அவ்வளவு தந்தைக்கு பிரியமானவர்களாக இருப்பார்கள். தேகம், தேக சம்பந்தம் மற்றும் பொருட்களிலிருந்து எளிதாக விடுபட்டு விடுவார்கள். எந்த அளவிற்கு விருந்தாளி என்ற உள்ளுணர்வு இருக்கிறதோ அந்த அளவிற்கு இல்லறமும் உயர்ந்ததாக இருக்கும், மனநிலையும் உயர்ந்ததாக இருக்கும். ஸ்லோகன்: தன்னுடைய சுபாவத்தை நிர்மலமாக ஆக்கிக்கொண்டால், அதாவது மாசற்றதாக ஆக்கிக்கொண்டால், ஒவ்வொரு அடியிலும் வெற்றி உள்ளடங்கி இருக்கும். அவ்யக்த சமிக்ஞை: உலகத்தின் முன்பு இப்பொழுது நாம் அனைவரும் ஒன்றாக இருக்கிறோம், ஒருவருடையவராக இருக்கிறோம், ஒரே மனநிலையில் இருக்கிறோம் என்ற இந்த உண்மையை தான் காண்பிக்க வேண்டும். ஒருவரின் ஈடுபாட்டில் மூழ்கியிருந்து ஒருவரின் பெயரை வெளிப்படுத்தக்கூடியவர்கள். இப்பொழுது இந்த விடுபட்ட மற்றும் அன்பான கோல்டன் நிலை என்ற கொடியை பறக்க வையுங்கள். சிறியவர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும், நோயாளிகளாக இருந்தாலும் ஆரோக்கியமானவர்களாக இருந்தாலும், மகாரதிகளாக இருந்தாலும் குதிரைப்படையினராக இருந்தாலும் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து உதவியாளர் ஆகுங்கள். அப்பொழுது சகஜமாக வெற்றி மூர்த்தியாகி விடுவீர்கள். ஓம் சாந்தி. சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். ஊனுயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். உயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே, இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே அருள் தரும் நல் தியானம் செய்வோம். உன்னையே நினைந்திருப்போம். உன்னையே நினைந்திருப்போம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். அன்பருள் வழங்குபவர், ஒப்பில்லாத ஒளியவர், அண்ட சகாசரமாய்
வான முதல்வன் சித்தத்திலே சிவனின் திருவருள் நிறையவே சித்தத்திலே சிவனின் திருவருள் நிறையவே ஞானத்தை அடையும் தத்துவம் காண்போமே தத்துவம் காண்போமே சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம் சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம் ஊனுயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம் உயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம் இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே அருள் தரும் நல் தியானம் செய்வோம் உன்னையே நினைந்திருப்போம் உன்னையே நினைந்திருப்போம் சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் 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 சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம்